நீங்க சோசியலி ரொம்பவே ஆன்சியஸா இருக்கீங்க, ஒரு குரூப்பா இருக்கவங்க கிட்ட போயிட்டு பேசுறதுக்கு ரொம்பவே ஆக்வர்டா இருக்கு. இப்போ நீங்க எங்கேயாவது தெரியாத இடத்துக்கு போறீங்கன்னா அங்க போயிட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அட்ரஸ் கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு ஆக்வர்டா இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஐ கேன் ஹெல்ப் யூ. ப்ரோ, நான் ரொம்பவே இன்ட்ரோவர்ட். என் கூட பழகினவங்க கிட்ட என்னால ஈஸியா பேச முடியும். பட் நான் ஒரு நியூ பீப்பிள் கூட இல்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசுறது எனக்கு சுத்தர வராது. ரொம்பவே ஆக்வர்டா இருக்கும். பட் ஆனா இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பிகாஸ் நான் இதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிருக்கேன். எனக்கு கிடைக்க வேண்டியது நிறைய கிடைக்காம போயிருக்கு, இன்க்ளூடிங் கேர்ள்ஸ். சோ ஐ வாண்ட் ஹெல்ப் யூ. ப்ரோ, நான் ஒன்னும் சும்மா இந்த வீடியோல ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க இல்ல பிறகு முன்னாடி போயிட்டு ஐ எம் கான்ஃபிடென்ட் ஷவுட் பண்ணுங்கன்னு சில்லியா சொல்ல போறதில்ல. இட் வில் பி வெரி பிராக்டிகல். எப்படி உங்க சோசியலி ஒரு நல்ல வேலை ப்ரொஜெக்ட் பண்றதும் அந்த ஒரு சோசியல் சிச்சுவேஷனை எப்படி கான்பிடண்டா ஹேண்டில் பண்றதும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு இருக்க இன்டர்னல் பேரியரை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு எப்படி உங்களை ஒரு கரெக்டான வேலை கான்பிடண்டா ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு சோசியல் சிச்சுவேஷனை எப்படி ஒரு கரெக்டான வேலை கான்பிடண்டா ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். டெஸ்ட்ராய் யுவர் சோசியல் ஆன்சைட்டி. ப்ரோ, உங்களோட சோசியல் ஆன்சைட்டியை டிஸ்ட்ராய் பண்றது ரொம்பவே ஈஸி. சிம்பிளி டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், ஃபோக்கஸ் ஆன் அதர்ஸ். நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்களோ அவங்க மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஆன்சைட்டினா ஃபர்ஸ்ட் என்ன, நமக்கு நடந்த பாஸ்டையோ இல்ல நமக்கு நடக்க போற ஃபியூச்சரையோ நினைச்சு அந்த ஒரு லூப் குள்ள மாட்டிக்கிறது, அதுதான் ஆன்சைட்டி. அந்த ஒரு ஆன்சைட்டி அந்த ஒரு ஃபீலிங் குள்ள மாட்டிக்கிறது, கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் பர்சன் மேல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப என்ன நடக்கும்னா நீங்க அந்த பர்சனோட பாஸ்டையோ இல்ல அவங்களுக்கு நடக்க போற ஃபியூச்சரையோ நினைச்சு நீங்க கவலைப்பட போறதே இல்ல. அந்த ஒரு பிரசன்ட் மூமெண்ட்ல அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அதை மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. அதுக்கு தான் சொல்றேன், உங்க மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம ஆப்போசிட் பர்சன் மேல நீங்க பேசுறவங்க கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க அந்த பர்சனோட பாஸ்டையோ இல்ல அவங்களுக்கு நடக்க போற ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்பட போறதே இல்ல. அந்த மூமெண்ட்ல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நீங்க பேசுறதுக்கு எப்படி ஃபீல் பண்றாங்கதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. இப்படி நீங்க பண்றதால உங்களோட ஆன்சைட்டியும் கம்மியாகும். அவங்க மேல நீங்க ஃபோக்கஸ் பண்றதால அவங்கள பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு அதிகமாகும். பில்ட் இன்டர்னல் கான்ஃபிடென்ட். அதுக்கு புட் த ஃபக்கிங் ஒர்க் when no one see. ப்ரோ, நீங்க பாக்குற கான்பிடன்ட் பீப்புள் எல்லாருமே அப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க போட்ட அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தான். ஈவன் யாருமே பார்க்காத டைம்ல கூட அவங்க போட்ட அந்த ஹார்ட் ஒர்க் தான் அதுக்கு காரணம். ப்ரோ, அந்த ஒரு அன்ஷேக்கபிள் கான்பிடன்ட் அவரை பில்ட் பண்றதுக்கு யூ ஹவ் டு ஜென்யூன்லி ஒர்க் ஹார்ட். ஈவன் யாருமே பார்க்காத டைம்ல கூட அதை யாராலுமே உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது. இட் வில் பி அன்ஷேக்கபிள். ப்ரோ, ட்ரஸ்ட் மீ, இதை உங்ககிட்ட இருந்து யாராலுமே எடுக்க முடியாது. உங்களோட பிசிக்கல் பில்ட் பண்ணுங்க, உங்களோட நாலேஜ் வளர்த்துக்கோங்க, ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணுங்க. ப்ரோ, இட் வில் கிவ் யூ தி ஃபக்கிங் கான்ஃபிடன்ட் ப்ரோ. தென் சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி. ப்ரோ, ட்ரஸ்ட் மீ, நீங்க உங்களோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் எதுவுமே மாறப்போகுது இல்ல. லைக் உங்களோட ஹேபிட், நீங்க மத்தவங்க எப்படி பேசுறீங்க, நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் மாறலனா எதுவுமே மாறப்போறது இல்ல ப்ரோ. நீங்க என்ன பண்ணாலும் கொஞ்ச நாள் அது மாறுற மாதிரி இருக்கும். நீங்க உங்களோட ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பா அது மாற போறதே இல்ல. உங்களோட ஹேபிட்டை நீங்க சேஞ்ச் பண்ணணும். நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி பேசுறீங்க அதை நீங்க சேஞ்ச் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை நீங்க சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ரீட் திஸ் புக், Psychos Cybernetics. இந்த புக் Psychos Cybernetics ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ ப்ரோ. ப்ளீஸ் இந்த ஒரு புக்கை ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் ப்ரோ. ட்ரஸ்ட் மீ, இந்த ஒரு புக்கு உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்றதா இருக்கும். எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ரீட் திஸ் புக். மெயின்டைன் ஐ கான்டாக்ட் இன் அ கரெக்ட் வே. ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க சுத்தர ஐ கான்டாக்டே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. லிட்டரலி தி ஸ்கேர்ட் மேக்கிங் ஐ கான்டாக்ட். ப்ரோ, உங்களை கான்ஃபிடண்டா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு இந்த ஐ கான்டாக்ட் ரொம்பவே முக்கியம் ப்ரோ. பிகாஸ் நான் இப்படி பேசல உங்களுக்கு எப்படி இருக்கு, அதுவே இப்படி பேசல உங்களுக்கு எப்படி இருக்கு, தட்ஸ் த டிஃபரண்ட் ப்ரோ. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, லிட்டரலா அவங்க ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணு சொல்லிட்டு இப்படியே அந்த பேசுற அந்த ஆப்போசிட் பர்சனோட கண்ணை அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க ப்ரோ. இது ரொம்பவே ஆக்வர்டா இருக்கும் ப்ரோ. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா லைக் ஒரு 5 செகண்ட்ஸ் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைக் கேஷ் சும்மா நார்மலா அந்த பக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க. லைக் அதுக்கு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காம லைக் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இட் வில் பி ஸ்மூத். பி ரிலாக்ஸ் ப்ரோ. தயவு செஞ்சு இந்த ஏஐ வாய்ஸ் ஓவர் பண்ண அந்த ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கான்டென்ட்லாம் பார்த்துட்டு ஹவு டு கான்ஃபிடென்ட் 5 ways டு பில்ட் யுவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் மாதிரி இருக்காம டேக் யுவர் ஸ்பேஸ், பி ரிலாக்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி நீங்க ரிலாக்ஸா இருக்கதான் மோஸ்ட் அட்ராக்டிவ் வே ஆஃப் ப்ரொஜெக்டிங் யுவர் கான்ஃபிடென்ட். ரிலாக்ஸா இருங்க. நான் இப்படி இருந்தேன்னா ரொம்பவே அன்ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ அம் லைக் திஸ். ஸ்டில் ஐ அம் ரிலாக்ஸ் ப்ரோ. தென் ஸ்பீக் கிறிஸ்ப் அண்ட் கிளியர். சும்மா வள கொலன்னு பேசிட்டு இருக்காம நீங்க என்ன பேசி புரிய வைக்கணுமோ அந்த ஒரு ஆப்போசிட் பர்சனுக்கு நீங்க என்ன பேசி புரிய வைக்கணுமோ அதை கிறிஸ்ப் அண்ட் கிளியரா பேசி புரிய வைங்க. தட்ஸ் இட். தென் ஃபைனலா பிராக்டிஸ். டேக் த ஃபக்கிங் ஆக்ஷன் ப்ரோ. நீ எவ்வளவுதான் கான்ஃபிடண்டா இருக்கணும்னு வீடியோ பார்த்தாலும் சரி எதுவுமே மாற போறது இல்ல அன்லெஸ் யூ ஆர் டேக்கிங் ஆக்ஷன். சோ பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். ஃபைண்ட் யுவர் பர்பஸ், ஒர்க் ஆன் யுவர் மிஷன். ஆக்சுவலா இது ஒரு தனி கான்ஃபிடன்ட் கொடுக்கும் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட்.